கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்தில் உங்களை நான் மனதார வாழ்த்துகிறேன். என் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அது பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்பதாக. எனக்கு அன்பான குடும்பத்தின் மக்களே, பவுலின் அழைப்பு வித்தியாசமானது. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 1 முதல் நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் கர்த்தரின் பிள்ளைகளையும் சீசர்களையும் கொலை செய்ய புறப்பட்டவன். ஆவியானவர் அவரை சந்தித்தார். அன்று தொடங்கி கர்த்தருக்காக பாடுகளை சகித்து வைராக்கியமாக கர்த்தருக்காக வாழ்ந்த ஒரு மனிதன். அவர் கூறும்போது கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று வைராக்கியமாய் சொல்வதை பார்க்கிறோம். ஒரு செடிக்கு தண்ணீர் எப்படி முக்கியமானதோ அதை போல கிறிஸ்துவே எனக்கு ஜீவன் என்று வைராக்கியமாக சொன்ன ஒரு மனுஷன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 36 தொடங்கி 39 வரைக்கும் வாசித்து பாருங்கள். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லி வீரமுழக்கம் இடுகிறார். அவர் பாடுகளை கண்டு கலங்கல. நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் பாடுகளை கண்டு பின்மாறி போகிறோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்ற தேவனை விட்டு விலகி விடுகிறோம். ஆனால் பவுல் கூறும்போது அவரே என் ஜீவன் என்றும் அவருடைய மரணம் தனக்கு ஆதாயம் என்று வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து மரித்ததினால் தனக்கு இரட்சிப்பு, விடுதலை, மீட்பு உண்டாயிற்று என்றும் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டாயிற்று என்றும், ஆகவே அவருக்காக வாழ்ந்து மரணத்தை தானும் ஆதாயமாக்கி கொள்வேன் என்று வைராக்கியமாய் முழங்கினவர். நமக்கு இந்த வைராக்கியம் உண்டா? மெய்யான திராட்சை செடியாகிய கிறிஸ்துவில் நிலைத்திருந்து கனி கொடுத்து அவருக்காக வாழ்ந்து காட்டுவோம். இந்த காலை வேளையிலே பலவீனர்களாக ஏமாற்றத்தோடு குற்ற உணர்வோடு நம்பிக்கையற்ற நிலையிலே எதிர்கால பயத்தோடு அமர்ந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனாக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57 வாசித்து பாருங்கள். அவர் நமக்கு ஜெயம் கொடுப்பார், நமது துக்க நாட்கள் முடிந்து போகும். பிலிப்பியர் 4:19 வாசித்து பாருங்கள். தேவன் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நமது குறைகளை மகிமையிலே நிறைவாக்குவார். நாமும் பவுலை போல வைராக்கியமாக வாழ்ந்து காட்டுவோம். பவுலடிகளுக்குள்ளே இருந்த அதே வைராக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து தம்முடைய நாமத்தை நிமித்தமாய் அவர் மகிமைப்படுத்துவாராகவே. இந்த காலை நேரத்தில் ஜீவனாய் இருக்கிற தேவனாகிய கர்த்தரை ஆவியோடு உண்மையோடும் ஆராதித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. உற்சாகமாய் தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலையின் கதவுகளும் என் துணியினால் உடைந்து விடும். அபிஷேகம் எனக்குள்ளே. ஆகவே நான் ஆடி பாடி மகிழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை நான் துதிப்பேன். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி பவுல் எவ்வளவு வைராக்கியமாக சொன்னாரோ அதை போல நானும் நீங்களும் இந்த காலை வேளையிலே
உற்சாகத்தோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை ஆராதிக்கலாம். சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்து விடும். சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்து விடும். அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. உற்சாகமா நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமே கோரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. மரணமே கோரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியாமே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கும்போது எங்களுக்கு என்னாலும் வெற்றியே. கடந்து போன காலங்களெல்லாம் காத்ததை போல கர்த்தருடைய கரம் வருகிற காலங்கள் முழுவதும் எங்களை காத்து வழி நடத்துவதாக. இந்த நாளுக்குரிய எல்லா கிருபைகளையும் பாதுகாப்பையும் நன்மைகளையும் என் ஆண்டவர் தருவீராக. துதியினாலே எங்களுடைய எல்லா தடைகளையும் உடைத்து முன்னேறி செல்ல என் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்தில், குடும்பங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் யாவரையும் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.